அஸ்மத் குருப்யோ நமக. நான்முகன் திருவந்தாதியில் இன்றைய பாசுரம் 62வது பாசுரம். திருநின்ற பக்கம் திரவிதென்றோரார் கருநின்ற கல்லார்க்கு உரைப்பர். திருவிருந்த மார்பன் சிறீதரன் தன் வண்துளவு தன் துழாய் தார்தன்னை சூடித் தரித்து. அதாவது திரு இருந்த மார்பன் ஸ்ரீயப்பதி, பிராட்டி மார்பில் குடியிருப்பவன் சர்வேஸ்வரன் என்று அறியாமல் தங்களை ஒப்ப பிறப்பு இறப்பு இருக்கும் தேவர்களை ஈஸ்வரர்களாக நினைத்து அதை அறிவு கேடர்களுக்கு மற்றவர்களுக்கு உபதேசம் செய்வர் என்கிறார் இந்த பாசுரத்தில். அதாவது தன் பெருமையை பார்த்து இன்புற்றவுடன் சுவாமி போன பாசுரத்தில் தன் பெருமையை பார்த்து இன்புற்றார், பெருமையுற்றார், ஒரு சாத்விக அகங்காரம் கொண்டார். அவர் பிறருடைய தாழ்வை கண்ணுற்றார். இதுக்கு காரணம், அவர்களுடைய தாழ்விற்கு காரணம் தங்களோடு மாதிரியே தங்களை மாதிரியே கர்ப்பவாசம் பண்ணி பிறந்த சில தேவதைகளை பரதெய்வமாக நினைத்து மயங்குதலும் மயக்குகையும் அன்றோ. ஒன்று இவர்கள் மயங்குகிறார்கள், இன்னொன்று மீதி பேரையும் மயக்குகிறார்கள். அந்த தேவதைகளுக்கு பக்தன் ஆகும்படி செய்விக்கிறார்கள் இவர்கள் என்று வருந்தி அருளி செய்கிறார் இந்த பாட்டில். ஏன் அப்படி வருந்துகிறார்னா, பிறர் துன்பம் கண்டால் பொறுக்க மாட்டாமல் இருக்கையிலன்றோ ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம். அவ கஷ்டப்படுறதை பார்த்து இவரால் பொறுக்க முடியல. ஐயோ இப்படி கஷ்டப்படுறாளே, இப்படி அங்கே போய் தனியாக தப்பான வழியில் போகிறாளே அப்படின்னு. ஸோ பெரிய பிராட்டியார் உரைகின்ற திருமார்பை உடையவனாய், அதனாலே ஸ்ரீதரன் என்ற திருநாமம் பெற்றவனான எம்பெருமான் வண்டுகள் சஞ்சரிக்கின்ற திருத்துழாய் மாலையை அணிந்து அதனால் நிலை பெற்று பெரிய பிராட்டியார் பொருந்துகின்ற இடமாகிய இந்த நாராயணனே பரம்பொருள் என்று நிச்சயிக்க மாட்டாதவர்கள் தங்களைப் போல பிறக்கின்ற பிரம்மன் சிவன் முதலானோரை பரதெய்வமாக நினைத்து மூடர்களுக்கும் உபதேசிக்கிறார்களே என்கிறார் இந்த ஆச்சரியமான பாசுரத்தில். திரு இருந்த மார்பன், பெரிய பிராட்டியார் எழுந்தருளி இருக்க பெற்ற திருமார்பே உடையவனாய், அதனாலே ஸ்ரீதரன் தன், அதனாலே ஸ்ரீதரன் என்ற திருநாமம் பெற்ற எம்பெருமானுடைய வண்டுளவு தன் துழாய் தார் தன்னை, வண்டுகள் உலவும் சஞ்சரிக்கும் குளிர்ந்த தன் துழாய், குளிர்ந்த திருத்துழாய் மாலையை சூடி தலையில் சூடி அணிந்து தரித்து, திருநின்ற பக்கம் திரவிது என்று ஓரார். திருநின்ற பக்கம் பிராட்டி பொருந்தியிருக்க பெற்ற இந்த இடமாகிய ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள் என்று நிச்சயிக்க மாட்டாதவர்கள், இவன்தான் திரவு, இவன்தான் பரதெய்வம் என்று நிச்சயிக்க மாட்டாதவர்கள் கருநின்ற கல்லார்க்கு உரைப்பர். கருநின்ற, தங்களைப் போலவே கர்ப்பவாசம் பண்ணி பிறக்கின்ற பிரம்மன் ருத்ரன் முதலானோரை கல்லார்க்கு உரைப்பர், பரதெய்வமாக மூடர்களுக்கு அறிவிலிகளுக்கு உபதேசிப்பார்கள். திருநின்ற பக்கம் திரவிது, இந்த வஸ்து என்று சொல்ல வேண்டியதில்லை. பிராட்டி எந்த வஸ்துவிலே சாநித்தியம் செய்கிறாளோ அதுதான் பரதத்துவம். ஸ்ரத்தையா தேவோ தேவத்வம் அஷ்ணுதே, ஸ்ரத்தா சப்த வாஷ்யான பிராட்டியாலே பெருமான் தேவனாயிருக்கும் தன்மையை பெறுகிறான் என்று மறை கூட முடிவு கட்டின விஷயம் என்றோ இல்லையாது. அபாங்கோ பூயாம்சோ எது பரிபரம் பிரம்ம ததபூத். பிராட்டியின் அதிகமான கட்டாட்சங்கள் எந்த பொருளின் மீது விழுந்தனவோ அப்பொருள் பரபிரமமாயிற்று என்று அர்த்தம். வேதாந்தாஸ் தத்துவ சிந்தாம் முரபி துரசி யத்பாத சின்ன தரந்தி. எந்த பிராட்டியின் திருவடி அடையாளங்களை முராரியின் திருமார்பிலே கண்டு வேதாந்தங்கள் பரதத்துவ விசாரத்தை முடிக்கின்றனவோ என்று குணரத்ன கோஷத்தில் பராசர பட்டரும் இந்த அர்த்தத்தையே அறுதியிடுகிறார். அதாவது எந்த பிராட்டியின் திருவடி அடையாளங்களை திருமார்பிலே கண்டு வேதாந்தங்கள் இவன்தான் பரதத்துவம் என்று முடிக்கின்றனவோ அதுபோல திரவிதென்று, திரவிதாவது, அதாவது திரவிது அப்படின்னா தன்னை ஒழிந்த எல்லா பொருளும் தனக்கு வசப்பட்டதாய்,
தானே தன்னை காட்டினாலொழிய வேறொன்றால் அறியத்தகாதது. அதாவது ஓரார் அறிவுடையாராயிருந்தால் இந்த தத்துவம் இப்படிப்பட்டது என்று அறியலாம். ஆனா அறிவில்லையே, அறிவுடைமைக்கு அடையாளமே இல்லையே, அது இல்லையே. கரு நின்ற தங்களோடு ஒக்க கர்ப்பவாசம் பண்ணி பிறக்கும் ருத்ரன் முதலிய தேவதைகளை உஷசி ரேதோசிஞ்சத் உஷ காலத்துக்கு அபிமானினியான தேவியிடம் பிரம்மன் வீரியத்தை விட்டான் என்று ருத்ரனின் பிறப்பை சொல்லும் வேதபாகம் ஒன்று அவனுக்கு கர்ப்பவாசம் பண்ணி பிறந்தவனே என்று பேசிற்று. கருநின்ற கல்லார்க்கு உரைப்பர். தங்களை போன்ற ஜீவர்களான தேவர்களை பரதெய்வமாக தங்களை போன்ற சாஸ்திர ஞானமில்லாத மூடர்களுக்கு உபதேசிக்கிறார்கள் அந்த மக்கள். இவர்கள் மட்டும் கேட்டுப்போல மீதி மூடர்களுக்கும் உபதேசிக்கிறார்கள் அந்த தேவதைகளை வழிபடுங்கள். இவர்கள் செய்ய அடுப்பது யாதென்பதை பிற்பகுதியாலே பேசுகிறார். திருவிருந்த மார்பன் ஸ்ரீதரன். மாம்பழத்தின் வாசனை கூட அறியாத ஒரு புழுவுக்கு உலகத்திலே மாம்பழ முன்னி என்னும் பெயர் உண்டு. பிராட்டியின் சம்பந்த லேசம் கூட கொஞ்சம் கூட இல்லாத மற்ற தெய்வங்களை ஸ்ரீமான் என்று அவற்றின் பக்தர்கள் அழைப்பது போல மாம்பழ முன்னின்னு பெயர். மாம்பழ வாசனையே தெரியாத ஒரு புழுக்கு மாம்பழ முன்னின்னு பெயரா. அதுபோல பிராட்டியனுடைய சம்பந்தமே இல்லாத தேவதைகளுக்கு ஸ்ரீமான்னு பேர். இந்த பரமபுருஷன் விஷயத்திலோ அப்படி இல்லை. பெரிய பிராட்டியார் திருமார்பிலேயே அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பன் அவன். ஸ்ரீதரன் என்னும் பெயருக்கு பொருந்தியவன் இவன். இதுவே எம்பிரானுக்குள்ள ஒரு தனிப்பெருமை என்று காட்டுவதற்காகவே அன்றோ. ஸ்ரீவத்சவக்ஷா ஸ்ரீவாச ஸ்ரீபதி ஸ்ரீமதாம் வரஹ ஸ்ரீத ஸ்ரீச ஸ்ரீனிவாச ஸ்ரீநிதி ஸ்ரீவிபாவன ஸ்ரீதர ஸ்ரீகர ஸ்ரேய ஸ்ரீமான் அப்படின்னு விஷ்ணு சகஸ்நாமத்துல 608வது ஸ்லோகத்திலேருந்து 12 ஸ்லோகங்கள் 12 நாமங்கள். ஸ்ரீ திருமரு மார்பன் ஸ்ரீவத்ச வக்ஷாக, ஸ்ரீவாசகா திருவுக்கு இருப்பிடம், ஸ்ரீபதி திருவின் நாயகன், ஸ்ரீமதாம் வரகா திருவாளர் தலைவன், ஸ்ரீதகா திருவை அளிப்போன், ஸ்ரீஷகா திருவுக்கும் திரு, ஸ்ரீநிவாசகா திருமகள் கொழுனன், ஸ்ரீநிதி திருவின் பெட்டகம், ஸ்ரீவிபாவனகா திருப்புகழாளன், ஸ்ரீதரக திருவை தரிப்போன், ஸ்ரீகரக திருவுடன் பிறப்போன், ஸ்ரேய ஸ்ரீமான் திருவை உடையோன் என்று 12 திருநாமங்களால் இவருடைய சம்பந்தத்தை விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே வியாசர் வெளியிட்டார். திருவிருந்த மார்பில் சிறீதரன் என்ற பாடம் இதை காண்கிறது. சிறீதரன் தன் வண்டுலாவு தன் துழாய் தார்தன்னை சூடி தரித்து லக்ஷ்மிநாதனுடைய மது வெள்ளம் மிக்கு இருக்கையினாலே வண்டுகள் சஞ்சரிக்கும். குளிர்ந்து மலர்ந்த திருத்துழாய் மாலையை சூடி களைந்தன சூடுமி தொண்டர்களோம்னு என்கிறபடி தலையிலே சூட்டி அப்படி கொண்டு அத்தாலே சத்தை பெற்று அத்தாலே சர்வேஸ்வரத்துவம் காண்பிக்க நின்று திருநின்ற பக்கம் திரவிதென்று ஓரார் என்று கீழோடு கூட்டி அன்வைத்து கொள்ள வேண்டும். இப்படி அவன் பிராட்டியினுடைய சேர்ந்திருப்பதனாலே அவன் பரதத்துவம் என்று அறியாத மூடர்கள் அறிவிலிகள் மீதி மூடர்களையும் பரதெய்வமாக பிரம்மன் சிவன் முதலானோரை காண்பிக்கின்றாரே என்று அங்கலாய்க்கிறார் சுவாமி. அடியேன் ஆழ்வார் திருவடிகளே சரணம். தன்யோஸ்மி.